உண்மையான வீரம் அப்படின்னா உன்னை நீ அறியறது பெரும் வீரம். வீரம்னா அடுத்தவனை வெட்டி போடுறது வீரம் இல்லை. 10 பேரை மிரட்டுறது, அடுத்தவங்க வீட்டில் திருடுறது வீரம் இல்லை. குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் ஏமாத்துறது வீரம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் எல்லாராலையும் பண்ண முடியும். உண்மையான வீரன் யாருன்னா ஞானித்தான் உண்மையான வீரன். ஏன்னா இந்த உலகத்தை எல்லாத்தையும் வெறுத்து தான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் தெரியுமா, அவன் தான் உண்மையான வீரன். இந்த விவேகானந்தர் கூட வீரத்துறவி அப்படின்னு சொல்லி ஒரு பேர், விவேகானந்தருக்கு வீரத்துறவின்னு பேர் உண்டு. ஏன்னா இளமையிலே ஒரு பெரிய இது சாதனை பட்டார், அதனால அவருக்கு அந்த அதனால. ஆனா வீரம்னா தன்னை அறிஞ்சு தான் யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் பெரிய வீரன். சோரபன் ருஸ்தமன் ஒரு கதை சொன்னேன்ல உங்களுக்கு, இல்லையா? சொன்னேன்ல, பெரிய வீரன். அவன் எல்லா நாட்டையும் ஜெயிச்சின்னு வந்தான். ஜெயிச்சின்னு வந்துட்டு கட்சியில் ஒரு நாட்டில் போட்டி வைக்கிறான். இந்த போட்டியில் எவன் ஜெயிக்கிறான்னா அந்த போட்டியினுடைய பரிசை மகள்றான்றான். அதனால அந்த நாட்டிலையும் வந்து அவன் ஜெயிச்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிடுறான். கல்யாணம் பண்ணிட்டு தன்னுடைய வீட்டுக்கிட்டன்னு போயிடுறான். கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் பெரிய அரசன், கட்டிக்கின்னு போனோம் பெரிய வீரன். அப்போ அவன் என்ன சொல்கிறான், பொண்டாட்டி முழுவாமல் இருக்கிறான். அவன் சொல்கிறான், நான் வந்து பெரிய வீரன், எனக்கு வந்து பிறந்தா பொம்பளை புள்ள பிறந்துடக்கூடாது, ஆம்பளை புள்ள தான் பிறக்கணும். நான் உங்கள் அம்மா வீட்டில் இட்டு போய் விட்றேன். ஆம்பளை புள்ள பிறந்தா என் வீட்டுக்கு வா, பொம்பளை புள்ள பிறந்தா உங்கள் அம்மா வீட்லேயே இருந்துட்டாங்க. பொண்ணு வந்து அப்படியே சொன்னான். அப்பா பெரிய பேரரசு. அவன் சொன்னான், புள்ள பிறந்தாலும் பொண்ணு பிறந்தாலும் நீ போவேன்னா நீ இங்கேயே இருமா அப்படின்ட்டான். நீ இந்த நாட்டினுடைய மகாராணின்ட்டான். ஆனால் பிறந்தது புள்ள போல. ஆனால் அப்பனுடைய இதெல்லாம் இவனுக்கு சொல்லி கொடுத்துன்னுக்குறான் அம்மா. இந்த பையன் வளர்ந்து 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 என்ன பண்ணிட்டான், சின்ன சின்ன நாடெல்லாம் போய் சண்டை போட்டு ஜெயிச்சுன்னு போகிறான், எங்கேயும் தோக்கல. கடைசியில் ஒரு நாட்டில் சண்டை நடக்குது. அது அந்த பையனும் கலந்துக்கிறான், அந்த அப்பனும் கலந்துக்கிறான். கலந்துக்கும் போது எல்லா வீரர்களும் மாண்டுட்டாங்க. மிச்சம் நின்னது இந்த அப்பனும் பையனும். பையனுக்கு அப்பன் தெரியாது, அப்பனுக்கு பையன் தெரியாது. ஆனால் அப்பன் என்ன பண்ணுறான், எப்படியோ இந்த பையனை அடிக்கிறான். அடிக்கவே முடியல. அவனுக்கு ஒரு வருத்தமாக போகுது, என்னடா இவ்வளோ உலக நாடெல்லாம் ஜெயிச்சோம், நம்ம கிரேக்க நாடு உலக நாடெல்லாம் ஜெயிச்சோம், இந்த பையனை மட்டும் நம்மளால் ஜெயிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், சோரபன் ருஸ்தூம்னு ஒரு ஈட்டியத்தை அடிக்கிறான். பையன் அப்படியே நின்றுறான், மாரில் பாஞ்சிட்டு பையன் விழுந்துடுறான். விழுந்த உடனே அந்த வீரன் வந்து கேட்குறான், ஏண்டா நான் எவ்வளோ பெரிய வீரன், என்ன உன்னால் ஜெயிக்க முடியுமாட்டா, நான் எத்தனை நாட்டில் ஜெயிச்சிருக்கிறேன் அப்படின்னு அவன் கேட்குறான். இந்த அடிப்பட்டு ஊழ்ந்து போய்கிற பையன் சொல்கிறான், அட போட முட்டாளன்றான், உன்னால் என்னை அடிக்கவே முடியாதுடா. என்னடா நான் தான் அடிச்சேன், நீ அடிக்கலடா. இவனுக்கு ஒன்றும் புரியல. அப்பனுக்கு ஒரே குழப்பமாகி போச்சு. என்னடா கண்ணுக்கு எதிர நான் தான் அடித்தேன், அடிப்பட்டம் விழுந்துட்டான், இவன் நீ அடிக்கல, உன்னால் என்னை அடிக்க முடியாதுடான்றான். இது என்ன ஒன்றும் புரியலையே. அப்போ யார் தாண்டா அடிச்சது, நீ சொன்ன தெரியுமா எங்கள் அப்பா பேர், அதுதாண்டா அடிச்சது என்ன அப்படின்னா. அந்த சோரபன் ருஸ்தம்ன்றது எங்கள் அப்பன் பேர்றான், அந்த பேரு தான் என்ன அடிச்சதை தவிர உன்னால் அடிக்க முடியாதுறான்றான். அப்போ இப்படிப்பட்ட வீரமான குழந்தை பிறந்ததுக்கு அந்த அப்பா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனா அந்த அப்பன் கையாலே அந்த குழந்தை சாகுது. அப்போ இவன் செய்த தவற உணர்றான். நம்ம மனைவிக்கு பிறந்த குழந்தை பொண்ணோ புள்ளியோ அது நம்ம குழந்தை தானே, நம்ம வீட்டு தானே வளர்த்துருக்கணும். இது அங்க வளர்ந்ததானே இவ்வளவு பெரிய வீரமான புள்ள என் புள்ளன்னு தெரியாமையே நான் கொண்டுட்டேன் அப்படின்னு வருத்தப்படுறான். இந்த ரெண்டு பேரும் மோதும் போது அந்த கிரேக்க நாட்டினுடைய நதிகள்லாம் வந்து என்னைக்குமே கொடுக்காத ஓசையை கொடுக்குறோம், அவ்வளோ ஆரவார ஓசை கொடுக்குறோம். அது ஷேக்ஸ்பியர் கதை, இது ஷேக்ஸ்பியர் எழுதுறாரு. அப்போ இந்த மாதிரி வீரம் நினைச்சுக்கிறாங்க. வீரம் தன்னை ஜெயிக்கிறது தான் வீரம். உலகத்தை யாரை வேணாலும் ஜெயிக்க முடியும், உன்னதான் ஜெயிக்க முடியாது. தன்னை எவன் ஜெயிக்கிறானோ அவனே முழுமையான வீரன்.